கிருபையெல்லாம் யாருக்கு தெரியுமா கிடைக்குது? பொதுவாக பாருங்க, இந்த ரெண்டு பெண்களையும் ஒப்பிட்டு நம்ம படிக்கிறோம். ஒரு பெண்ணு எஸ்தர் புஸ்தகத்தில் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதையாக வாழ்ந்தம்மா எஸ்தரு. இரண்டாவது ரூத்தின் புஸ்தகத்தில் மோவாப் தேசத்திலேருந்து கணவனை இழந்து வந்த அம்மா. இவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு பாருங்க. இவங்களுடைய சூழ்நிலைகள் உலக மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னதமான தேவனுக்கு தெரிந்தது. எப்படியாவது இவங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போதும் கூட கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பச்சமும் கிருபையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்பொழுது எத்தனை பேர் இந்த தாவீதை மாதிரி சொல்லுவீங்க? கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து இருந்ததுனால, ஆண்டவர் என் கூட என்னோட சாய்ந்து இருந்ததுனால, என் மேலே பச்சமாக இருந்ததுனால தான் இந்த பெரிய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?